இந்தியாவில் இருக்க உத்தரகண்டில் ரூஃப்குண்ட் அப்படின்ற ஒரு ஏரி இருக்குது. இந்த ஏரி கடல் மட்டத்திலேருந்து 16,500 அடி உசரத்தில் இருக்குது. அதாவது இமயமலையில் இருக்க திரிசூலி மலைக்கு அடிவாரத்தில் இந்த ஏரி அமைஞ்சிருக்கு. 11 மாதம் உறைபனியில் இருக்கிற இந்த ஏரி கோடை காலத்தில் மட்டும் உருகிய நிலையில் பார்க்க முடியும். அப்படி அந்த தருணத்தில் நிறைய மனித எலும்புக்கூடுகள் அந்த ஏரியில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்போ நடக்குதுன்னா 1942 ஹச்கே மத்வால் அப்படின்றவர் அங்கே போயிட்டு இருக்கும்போது எதாச்சும் அதை கண்டுபிடிக்கிறார். முதல்ல இதை இரண்டாம் உலக போரில் இறந்து போன ஜப்பானிய வீரர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகிப்பு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2019 டிஎன்ஏ சோதனை பண்ணதுக்கப்புறம் சில கருத்துக்கள் சொல்கிறாங்க. இவங்க வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மொத்தம் 3 குழுவாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் குழு 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தியாவில் இருக்க வெவ்வேறு இடத்துல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது குழு ஐரோப்பா நாட்டிலேருந்து வந்திருக்கலாம், இவங்க 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது குழு எந்த நூற்றாண்டுலேருந்து வந்தாங்கன்னு தெரியல, ஆனால் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லேருந்து வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி இறந்துருக்கலாம் அப்படின்னா, அதாவது அந்த டைமில் ஏற்பட்ட பயங்கரமான மழை, ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கலாம். அது ஃபோர்ஸாக இவங்க தலையில் அடித்து இறந்துருக்கலாம். ஏன்னா எல்லாத்தோட தலையிலையுமே பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஒரு பால் மாதிரியான ஒரு சைஸ் மோதி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ப்ரூவ் பண்ணுற விதமாக இன்ன வரைக்கும் அந்த ஊரில் ஒரு புராண கதையே இருக்குது. ஒரு அரசனோட படை இந்த மாதிரியான போகிற டைமில் ஆலங்கட்டி மழை பெஞ்சு அந்த இடத்துல இறந்துருச்சு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த இப்போது எலும்புக்கூடு ஏரின்னே சொல்கிறாங்க. இது வரலாற்றில் விசித்திரமான ஒரு நிகழ்வாக இருக்குது.